2050ஆம் ஆண்டில் இந்தியா உட்பட உலக அளவில் குழந்தை பிறப்பு எண்ணிக்கை குறையும் என யூனிசெஃப் அமைப்பு தெரிவித்துள்ளது. இதனால் இந்தியாவுக்கு நிலவும் அச்சுறுத்தல்கள் என்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பில். உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக சீனா முதலிடத்தில் இருந்த நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக சீனாவை பின்னுக்கு தள்ளி இந்தியா முதலிடத்தில் நீடித்து வருகிறது. நடப்பாண்டின் நிலவரப்படி இந்தியாவில் 140.91 கோடி மக்களும், 2ஆம் இடத்தில் இருக்கும் சீனாவில் 140.79 கோடி மக்களும் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் அண்மையில் யூனிசெஃப் ஒரு திடுக்கிடும் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதில் இன்றிலிருந்து 25 ஆண்டுகள் கழித்து, அதாவது 2050ஆம் ஆண்டில் இந்தியாவில் மொத்த குழந்தைகளின் எண்ணிக்கை சுமார் 230 கோடியாக இருக்கும் என தெரிவித்துள்ளது. இது இந்தியாவை பொறுத்தவரை தற்போதைய எண்ணிக்கையிலிருந்து சுமார் 10,60,00,000 குறைவுதான். ஆனால் 2050இல் உலகளவில் உள்ள குழந்தைகள் எண்ணிக்கையில் 15% இந்தியா கொண்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா, சீனா, நைஜீரியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய 4 நாடுகள்தான் மற்ற நாடுகளுடன் ஒப்பிட்டு பார்க்கையில் அதிக குழந்தைகள் எண்ணிக்கையை 2050இல் கொண்டிருக்கும் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஆனால் இதில் ஒரு பெரிய சிக்கல் காணப்படுகிறது. உலகளவில் பருவநிலை மாற்றம் நாளுக்கு நாள் மோசமடைந்து வரும் நிலையில் 2050ஆம் ஆண்டுக்குள் மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழல் மிகவும் குறைவாகவே இருக்கும் என ஆய்வாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இந்தியாவில் இனிவரும் காலங்களில் பிறக்கப் போகும் குழந்தைகள் மோசமான காலநிலை, சுகாதாரமற்ற காற்று, தண்ணீர், அதீத வெப்பம், வெள்ளம், பஞ்சம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் பெரிதும் பாதிக்கப்பட உள்ளார்கள் என்று தெரிவிக்கின்றனர். பருவநிலை மாற்றத்தின் காரணமாகவும் புவி வெப்பமடைதல் காரணமாகவும் தற்போதைய காலத்திலேயே இந்தியாவின் பல பகுதிகளில் உள்ள குழந்தைகள் சத்தான உணவு, சுகாதாரமான காற்று மற்றும் தண்ணீரும் இன்றி பசி பட்டினியால் வாடி வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஐநா அமைப்பின் உலக குழந்தைகளின் நிலை 2024 அறிக்கையின்படி 2050ஆம் ஆண்டிற்குள் எதிர்கால சந்ததியினரின் ஆரோக்கியமான மற்றும் வளமான வாழ்வுக்கு ஏற்ற கால சூழலை உருவாக்குவதற்காக தி ஃபியூச்சர் ஆஃப் சில்ட்ரன் இன் எ சேஞ்சிங் வேர்ல்ட் என்ற திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கான முன்னெடுப்புகள் தற்போதிலிருந்தே எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கும் மக்களின் வளமான வாழ்விற்காகவும் மிஷன் லைஃப், பருவநிலை மாற்றம் குறித்த தேசிய செயல் திட்டம், ஸ்வச் பாரத் மிஷன், ஜல் ஜீவன் மிஷன் உள்ளிட்ட திட்டங்களை இந்தியா செயல்படுத்தி வருகிறது. இதை தவிர யூனிசெஃப் வெளியிட்டுள்ள மற்றொரு அறிக்கையில் பருவநிலை மாற்றம் குழந்தைகளின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக பாதிப்பதால் அவர்களின் மூளை, நுரையீரல் பாதிக்கப்படுவதாகவும் இதனால் அவர்கள் உடல் அளவில் மட்டுமல்லாது பதட்டம், சோர்வு உள்ளிட்ட மனநிலை பிரச்சனைகளுக்கும் ஆளாக நேரிடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் யூனிசெஃபின் இந்த அறிக்கையால் குழந்தை பிறப்பு குறித்த பயம் மக்களிடையே அதிகரித்துள்ளது. ஆனால் இந்தியாவில் சில குடும்பங்களில் அபத்தமாக கருதப்படும் IVF சிகிச்சை மற்றும் வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக் கொள்ளும் விதமும் தத்தெடுப்பதும் இனிவரும் காலங்களில் சகஜமாகிவிடும் எனவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர்.